வணக்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பீட் கேண்டி, எஸ்கேப் கேண்டி அண்ட் சாக்லேட் இதுதான் கைஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது நான் விளாண்டுட்டேன். ஆக்சுவலி 75 ஸ்பீட் ப்ளஸ் வச்சுருக்கேன். அதனால் ஸோ இந்த கேமை நம்மளுக்கு நல்லா ஆணி வேறு அக்கு வேறு தெரியும் நம்மளுக்கு. அதனால் இந்த கேமை நம்ம ஈஸியாக முடிக்கலாம். ஆக்சுவலி நான் ரொம்ப அதிகமாகவே ஸ்பீட்ஸ் வச்சுருக்கேன். டெலீட் பண்ணிட்டு திருப்பி ஏற்றுற மாதிரி இருந்தது. நான் விளாண்டதுலாம் கேம்ஸு வேஸ்ட்டாக போச்சு பார்த்து. என்னால் எதுவுமே ஆக்சுவலி போட முடியாது. சாரி கைஸ். இப்போ சவுண்டாக இருக்கும், கொஞ்சம் லைட்டாக சவுண்ட் இல்லாத மாதிரி இருக்கும். சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் கைஸ். அதாவது நான் ட்ரை பண்ணுறேன்னா முடிஞ்ச அளவுக்கு சவுண்டு இருக்க மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இல்லைன்னா கேக்கோச்சின்னா வச்சே ஆக்சுவலி நம்மளால கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக நம்ம போக முடியும். ஒரு நல்ல ஃபாஸ்ட் தான் அது. ஆனால் இந்த கேமில் ஃபாஸ்ட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கெடுதி தான். நம்மளால் இது ஆக்சுவலி நிறைய பேர் ஷார்ட் இங்கே போயிட்டுருந்தாங்க. சரி, நம்மளால் முடியுமா இந்த ஸ்பீடு வச்சு ட்ரை பண்ணேன். விட்டது ஐஸ். இது லைட்டாக கஷ்டம் ஐஸ். கஷ்டம்னா கஷ்டம் இந்த மாதிரி ஸ்பீடு கனெக்ஷன்லேருந்து நான் போயிடுவேன் ஐஸ். இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் காஸ்ட்லியாக ட்ரெஸ்லாம் போட்டு வந்துருக்காங்க. நிறைய பேர் பயங்கர ஸ்பீடாலாம் இருக்காங்க. நம்மளால் எவ்வளோலாம் போக முடியாது ப்ளஸ் 1 செகண்ட் அப்படியே தலைகீழ பிடிச்சிக்கோங்க கைஸ். அப்புறம் 2 ஸ்டேஜஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் மீதி 2 கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டஃப். நம்மளுக்கு டஃப் இல்லை, நார்மல் பிளேயர்ஸ். நம்ம ப்ரோ நார்மல் பிளேயர்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். எனக்கு இது கொஞ்சம் பிடிக்கும். நல்லாயிருக்கும். போகலாம். அப்புறம் இதெல்லாம் ப்ளீஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன, கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பீடு இருந்தால் நம்மளுக்கு இருக்குது. அடுத்ததுக்கும் நம்ம போகலாம். இது வரைக்கும் ஆக்சுவலி நான் விளாண்டுட்டு வருது. இது ஆக்சுவலி 300 வரைக்கும் முடியும்.
சவுண்டு வரும் கைஸ், பங்கமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது பின்னாடி வரும்ல நம்ம க்ரீன் ஆல் பவர்ஸ் போயிடும், ஸ்பீடு பவர் ஃபுல்லாக போயிடும். வந்து 1.5 தான் கிடைக்கும் ஸ்பீட், நம்ம எடுத்துகிட்டே போகலாம். அதனால தான் நம்ம ஓடிட்டு ஆக்சுவலி இன்னும் 2 வரணும். நம்ம 300 எடுத்துக்கலாம். அதாவது நம்மளுக்கு 2500 இருந்தால் அடுத்த ஸ்பீடுக்கானதை வாங்கிடலாம். அடுத்த ஸ்பீடுக்கானதுன்னா நான் உனக்கு காட்டுறேன். அதில் வந்து எக்ஸ்ட்ரா ப்ளஸ் 75 இருக்கு இல்லையா, அதில் வந்து எக்ஸ்ட்ரா 700 ஸ்பீடு அந்த மாதிரி ஆயிடும். ஸோ வந்து நம்ம டஃபஸ்ட், எனக்கு டஃபஸ்ட் லைட்டாக, அதாவது நம்மளுக்கும் இல்லை, அது வந்து நார்மல் பிளேஸ், நம்ம வந்து ப்ரோ. ஸோ ப்ரோஸ் நார்மல் பிளேஸில் ப்ரோஸ்க்கே லைட்டாக கஷ்டமாக இருக்குது, ப்ரோஸுக்கே லைட்டாக கஷ்டமாக இருக்கும் அந்த இது. ஆனால் பட் ஈஸி தான், ஈஸி பீஸி தக்காளி ஈஸி. நான் பாட்டு வேறு பேசிட்டு இருந்தேன், கீழே இறங்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து லாஸ்ட் ஜம்ப் மேனா, லாஸ்ட் ஜம்ப். வந்து 53 நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் முடிக்கிட்டோம். கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 54 55 இருக்குது. அந்த லெவல்லாம் வந்து அதெல்லாம் வந்து நம்மளுக்கு 300. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னா 2500 இது வின்ஸ் வேணும். வந்து அது இன்னும் ப்ளஸ் 100 கிடைக்கும் நம்மளுக்கு இதில் ஸ்பீடு ப்ளஸ் வந்து. ஓகே, நம்ம பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கோம். இது 2 கொஞ்சம் ரிஸ்க். நான் சொன்னேன்னா இது கொஞ்சம் ரிஸ்க். இது 2மே நான் சொல்லியிருந்தேன் ஓவர் ஸ்பீடு உடம்புக்காக வந்து இப்போ நாங்கள் இதை பார்த்துருக்கீங்க. ப்ளீஸ் எது எனக்கு கொஞ்சம் பக்காக இருக்குது, நான் ஸ்டக் ஆகிட்டு வருது. ப்ளீஸ் நம்ம பாட்டுக்கு நேசிட்டாமல் நம்ம பாட்டுக்கு இங்கெல்லாம் நான் சொல்கிறேன், ஸ்பீடாக போனீங்கன்னா ஆகாது, ஸ்பீடாக போனீங்கன்னா ஆகாது. முடிச்சுட்டு போயிட்டோம். இது போதும் சொன்னேன். கொஞ்சம் நான் 164 நம்ம அதுக்குள்ளே அதுக்குள்ளே ஆக்சுவலி நம்ம எடுத்துவோம். நான் 200 ஆமாங்க, அதுக்குள்ளே நம்ம 2900 எடுத்தாச்சு. அப்புறம் 150K 150 ஸ்பீட் ப்ளஸ் ஏறுது. நம்ம எதுக்கே நம்ம ஓடிட்டு நல்ல ஒரு இது கிடைக்கும். நைஸ், நாட் பேட் கைஸ். நிறையவே வந்து ப்ளஸ் ட்ரில்லியன் ஸ்பீட்லாம் ஏற்றிட்டு போவாங்க. அவங்க வந்து மாஸ் எப்படி தான் எடுக்கிறாங்களோ தெரியல. இல்லை நான் இப்போ போகல, நான் போகிறேன். ஒரு செகண்ட் நான் வந்து தடுமாறிட்டேன். அந்த செகண்ட் வந்து நம்மளுக்குன்னே வருவீங்களாடா அப்படின்னு கீழே வரான், தப்பிட்டு வரான். அவ்வளோதான் வந்துட்டு அது த்ரெட்மில்லில் போகணும்.
எடுத்துட்டோம் கைஸ். ஜஸ்ட் ஒரு 55 தான் வந்துருக்குமா? 55 முடியல, 55 இருக்கும். லைட்டாக ஸ்டெப் ஆகிற மாதிரி எனக்கு டிக்கே வருது. நம்ம ஃபோனில் இருக்கிறனால கேமரா குவாலிட்டி எவ்வளோ நல்லா இல்லை. ஈஸியாக இருந்தால் ஸ்மூத்தாக எடுக்கலாம். என்னோட ஒரு ஆசை வைஸ் பிசி வாங்கி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு அது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படி கற்றுக்கிட்டு உங்களுக்கு அதில் அப்லோட் பண்ணி அதில் ஒரு சேனல், பிசியில் ஒரு சேனல் பண்ணி இதெல்லாம் ஆசை. பட் நடக்குமான்னு தெரியல. ஆக்சுவலி நம்ம வந்து 1000K ரீச் பண்ணுறேன். இப்போ தான் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வச்சுருக்கேன். மற்றவங்க என்ன 100K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றாங்க. அவங்களுக்கு இன்னும் 100 பெருசாக தெரிஞ்சிட்ருக்கு. தேங்க்யூ ஃபார் 100 சப்ஸ்கிரைபர்ஸ். நான் ஏன் இவ்வளோ டிலே பண்ணியிருக்கேன் வீடியோ போடனா? சரி கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியில்லை. ஸ்கூல் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது பயிங்க. அப்புறம் ஃபேமிலியில் நிறைய ஃபங்க்ஷன் எக்கச்சக்கமாக ஊருக்கு போயிட்டு இருந்தவங்க சத்தமேட்டு அந்த ஊருக்கே போயிட்டு இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஃபீவர் வந்துடுச்சு. அதனால் அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு. இந்த லீவில் அதிக வீடியோஸ் போடலான்னு பார்த்தா ஸ்கூல் டேஸில் தான் அதிக வீடியோஸ் போடுவோம் போல். ஏன்னா லீவில் நம்மளால் போட முடியல. லீவில் வந்து ஒரு இல்லை கூட ஸ்கூல் ஆரம்பிச்சு 2 நாள் ஆயிடுச்சு. சாட்டர்டே தான் போடுறாங்க. உங்களுக்கு வந்து சண்டே ரீச் ஆகிடும். இல்லை இன்றைக்கே ரீச் பண்ணிடுவேன். கண்டிப்பாக உங்களுக்காக இன்றைக்கி வந்து நான் பண்ணிடுவேன். நிறைய பேர் 2-3 வீடியோ எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேருக்கு நிறைய ஆட் பண்ணுவாங்க. எனக்கு அப்படி இல்லை இல்லையா? அதனால் நான் அப்படி எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே ரீசெண்டாக எடுத்த அப்படியே ஷேர் பண்ணிட்டேன். என்ன இருக்கோ அப்படியே ஷேர் பண்ணிடுவேன். எதுவுமே இந்த டைலாக் வடிவேல் டைலாக்லாம் போடுவாங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்கும் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு. ஆனால் என்ன பண்ணுறாதோ நம்ம அது இன்னும் கற்றுக்கலை. அது இன்னும் எனக்கு தெரியாது அதை எப்படி பண்ணணும்னு. அது இன்னும் ஆக்சுவலி கற்றுக்கணும். கற்றுட்டு உங்களுக்கு ஒரு நானும் வீடியோஸ் ஏதாவது போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி யூடியூப் சேனலில் சில பேர்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அப்படியாவது நம்ம கற்றுக்கலான்னு தான் இருந்தேன். அப்படியும் கற்றுக்கிட்டேன். யாருமே இல்லை. நான் எப்படியாவது பிடிக்கும் போதெல்லாம் யோசிப்பேன், எப்படியா நம்ம போகணுமா, அப்படி கற்றுக்கலாமா அப்படின்னா தெரியல பேச போட முடியல. ஓகே வாங்க நம்ம கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ரொம்ப தோற்றுட்டு என்ன இதில் வந்து சுத்தமாக கண்ட்ரோலே வரல. உண்மை காடு அவங்க ஒரு செத்துக்கிறேன். ப்ளீஸ் இப்போ பண்ணா இது லாஸ்ட் இல்லை புரியல. எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இருக்கலாம். அதெல்லாம் இப்படி இருக்கேன். அதை எடுத்துடுறேன். அதுக்கெலாம் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் டிஸ்டர்ப் ஆகணும். அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. என்ன நம்ம சாக்லேட் பேஸ்னு நினைக்கிறேன். நம்ம சொல்ல போகலாம்.
சைடு மட்டும் விட்டுருங்க. ஓ ஓகே, டேரெக்டாக டெலபோர்ட் ஆகிட்டோமா? மீன்ஸ் ப்ளீஸ் நம்ம முடிக்காமல் டேரெக்டாக அந்த விங்ஸ் கொடுத்து நம்ம வந்துடலாம் போல. நான் 6 விங்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு லெவல் அந்த லெவல் 4 மேலே வந்தால் போதும். நான் அப்படியே நிம்மதியாக முடிச்சுருந்தேன். கண்டிப்பாக அவுட் ஆகாமல் இந்த கேமை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யார் பார்க்குறாங்களோ தேவையான இல்லாது கீழே இறங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் சொன்னால் இறங்குது. இந்த தடவை ஓகே கைஸ், இதோட இந்த கேம் பிளேவை நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். மறக்காமல் இந்த